இப்ப இதுண்ட மெத்தட் விளங்கினா அதை 100ல இருந்து கழிச்சு இதை காணலாம். அல்லது கேட்ட கேள்விக்கு மட்டும் போட கொடுக்குறேன்றால் முதல்லயே இதை போடலாம், பிரச்சனை இல்லை. சரி, நான் உங்களுக்கு இந்த கேள்வியை அணுகிறதுக்கான முறையைத்தான் சொல்லி இருக்கு. 70.58% வருது. அந்த இதுக்கு முதல் கேள்வியில சார் கல்சியம் கார்பனேட் கேள்வியில எஸ்டிபியில கனவளவு இருக்கும்போது என்னண்டு மூழ்கான் அதை மட்டும் ஒருக்கா சொல்றீங்களா? அது நாங்கள் முதல் ஒரு சந்தர்ப்பத்துல படிச்சிருக்கிறோம். மூல் காண்பதற்கான சில தொடர்புகளை நாங்கள் ஏற்கனவே படிச்சுட்டு வந்தாங்களே என்றால் இந்த மாதிரியான இடங்கள்ல எனக்கு தெரியும் எந்தெந்த கேள்விகள்ல என்னென்ன மாதிரியான தரவுகள் தருவாங்கன்னு சொல்லி. ஆகவே நாங்கள் ஃபர்ஸ்ட் டைமே இந்த பாடத்தை படிக்கிறதால நாங்கள் அதுகளை எல்லாத்தையும் என்ன செய்யணும் தனித்தனி கேள்விகளாக படிச்சிருக்கு. இப்ப திணிவு தரப்படும் போது மூல் கணிக்கிறோம் தானே. திணிவு தரப்படும் போது மூல் கணிக்க என்னன்னு நாங்க அதை தொடர்படுத்தோம். சரி, அதே மாதிரி இப்படி ஒரு தொடர்பு நாங்கள் எடுத்திருக்கோம். என்னன்னு சொன்னால் ஒரு வாயுவினுடைய கனவளவு, சரிதான, ஒரு வாயுவினுடைய கனவளவு அமுக்கத்திலையும் வெப்பநிலை பதார்த்தத்தின் அளவிலும் தங்கி இருக்கும். ஒரு வாயுவினுடைய கனவளவு வெப்பநிலையிலும் அமுக்கத்திலையும் பதார்த்தத்தின் அளவிலும் தங்கி இருக்கு, மூலிலையும் தங்கி இருக்கு. சரிதான். ஓகே, இப்ப அமுக்கமும் வெப்பநிலையும் மாறல என்று சொன்னால், மாறவில்லை என்று சொன்னால் கனவளவு மூல மட்டும்தான் தங்கி இருக்கும். சரியா? ஒரு வாயுவினுடைய கனவளவு இந்த 3 காரணியிலும் தங்கி இருக்கும். அமுக்கமும் வெப்பநிலையும் மாறாமல் இருந்தால் இது இதுல மட்டும்தான் தங்கி இருக்கும். அப்ப மூல் மாறினால் கனவளவு மாறும். இப்ப மூலும் மாறல ஒரு மூலாக இருந்தால் கனவளவு திட்டமாக இருக்கும், கனவளவு மாறாது. சரியா? அமுக்கமும் வெப்பநிலையும் மாறாத சந்தர்ப்பத்தில் ஒரு வாயுவின் கனவளவு மூல்ல தான் தங்கி இருக்கும். அந்த மூலும் ஒரு மூல் அது மாறாமல் இருந்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு ஒரு குறித்த ஒரு கனவளவு மட்டும்தான் இருக்கும். இந்த கனவளவு மூலர் கனவளவு என்று சொல்லி வரையறுக்கப்பட்டிருக்குது. நாங்கள் ஏற்கனவே படிக்கிறாங்க மூலர் கனவளவு. சரியா? அதனால விஎம் அப்படின்னு சொல்லி ஒரு குறியீடு கொடுத்து வச்சிருந்தாங்க. மூலர் கனவளவு, மூலர் ஒளியும் என்பதை மீன் பண்றதுக்காண்டி விஎம் என்று குறிச்சிருந்தாங்க. குறித்த வெப்பநிலையிலையும் குறித்த அமுக்கத்திலையும், அதாவது அமுக்கம் வெப்பநிலை மாறாமல் இருக்க ஒரு மூல் வாயு எவ்வளவு கனவளவை கொண்டிருக்குதோ அதுதான் அந்த மூலர் கனவளவு. இந்த அமுக்கம் ஒரு ஏடிஎம்மாகவும் இந்த வெப்பநிலை 0 பாகைசியாகவும் காணப்பட்டால் ஒரு மூல் வாயுவுக்கு வந்த கனவளவு 22.4 டெசிமீட்டர் கனமாக லட்சிய வாயுக்கு பரிசோதனை வாயிலாக துணியப்பட்டது. ஒரு ஏடிஎம் அமுக்கத்திலையும் 0 பாகைசி வெப்பநிலையிலையும் ஒரு மூல் வாயுக்கு ஒரு திட்டமான கனவளவு இருக்கு. ஏன் வாயுண்ட இயல்பை பாதிக்கிறதானே இந்த மூன்றும் குறிப்பிடப்பட்டு ஒரு ஏடிஎம் 0 பாகைசி ஒரு மூல். ஹலோ, குட் மார்னிங். தேங்க்யூ. சரியா? அப்ப வெப்பநிலை அமுக்கம் ஒரு மூல், அப்ப கனவளவு மாறாது, இந்த பிரமாணம் இருக்கு. இந்த சந்தர்ப்பத்தை நாங்கள் ஏற்கனவே அறிமுகப்படுத்தி இருந்தாங்க. அதாவது ஒரு ஏடிஎம் அமுக்கம் 0 பாகைசி வெப்பநிலையை நியம வெப்பநிலை அமுக்கம் என்று சொல்லி, நியம வெப்பநிலை அமுக்கம். அப்ப நியமம் என்பது ஸ்டாண்டர்ட், ஆங்கிலத்துல ஸ்டாண்டர்ட்.
வெப்பநிலை டெம்பரேச்சர், அமுக்கம் பிரஷர். அதனால இதன் ஷார்ட் ஃபார்ம் எஸ்டிபி என்று சொல்லுவோம். எஸ்டிபி. அவ எல்லா நேரத்திலேயும் ஒரு ஏடிஎம் அமுக்கம் 0 என்று நாங்கள் சொல்லிக்கொண்டு தெரியாமல் எஸ்டிபி என்று சொல்லிக் கொள்ளலாம். அப்ப எஸ்டிபியில ஒரு மூல் வாயுவின் கனவளவு எவ்வளவு என்றால் அது 22.4 டெசிமீட்டர் கனமாக இருக்கும். இது லட்சிய வாயுக்களுக்கு செல்லுபடியானது. அதை நாங்கள் பிறகு அடுத்த ஒரு பாடம் இருக்கு, அதுல பார்த்துக் கொள்ளலாம். அப்ப எந்த ஒரு மூல் வாயுவாகவும் இருக்கலாம், அது ஆக்சிஜன் ஆயிருக்கலாம், CO2 ஆயிருக்கலாம், வேறு ஏதாவது ஒரு வாயுவாக இருக்கலாம். எஸ்டிபியில ஒரு வாயுவின் கனவளவு 22.4 டெசிமீட்டர் கனமாக ஒரு மூல் வாயுவின் கனவளவு. இப்ப நாங்களே இந்த மாம்பழ கணக்கு பார்த்த மாதிரி பார்க்கலாம். அப்படின்னு சொன்னால் எஸ்டிபியில் ஒரு மூல் வாயுவின் கனவளவு 22.4 டெசிமீட்டர் கனம். அப்ப 2 மூல் வாயுவின் கனவளவு எவ்வளவு? 22.4 தர 2. 3 மூல் வாயுவின் கனவளவு எவ்வளவு? 22.4 தர 3. அப்ப எண்மூல் வாயுவின் கனவளவு எவ்வளவு? 22.4 தர 8. இப்படித்தான் அந்த தொடர்பு வந்தது. கனவளவு V வந்து மூலர் கனவளவு. சரியா? அப்ப இந்த Vm என்பது மூலர் கனவளவு. இது எஸ்டிபியில 22.4 டெசிமீட்டர் கனம் மூல் -1க்கு சமனாக இருக்கு. அப்ப எங்களுக்கு திணிவு தரப்படும் போது மூலர் திணிவால பிரித்து மூல் காணலாம் என்று எடுத்த தொடர்பு போல கனவளவு தரப்படும் போது மூலர் கனவளவு தெரிஞ்சால் மூல் காணலாம். அப்ப எஸ்டிபி என்று சொன்னால் மூலர் கனவளவு ஒரு தரம் தர மாட்டானே, எங்களுக்கு தெரியும். அப்ப கனவளவு உங்களுக்கு தந்திருந்தது, எஸ்டிபி என்று சொல்லி இருந்தது. ஆகவே 22.4 நான் இதுக்கு பிரதிட்டேன் உங்களுக்கு CO2 மூலுக்கு. சரியா? ஒரு பிரச்சனை ஓகேயா? சரி சார். அப்ப இதெல்லாம் அப்ப நான் சொன்னான் உங்களுக்கு என்னண்டா, இந்த பாடத்தின் முழு பரப்பு ஏதோ கொஞ்சம் கொண்டாலும் எனக்கு தெரியும். அதனால நான் ஒரு அரேஞ்ச்மெண்ட்ல இந்த நோட்ஸை கொண்டு போய் கொண்டிருக்கிறேன்னு சொல்லி, அப்ப பின்னுக்கு எங்களுக்கு என்னென்ன வருமோ அதெல்லாம் இதெல்லாம் தனித்தனி கேள்வியாக படிக்கிறாங்க. எஸ்டிபியில ஒரு வாயுவின் கனவளவு தந்துட்டு மூல் காண்றது, மூளை தந்துட்டு கனவளவு காண்றதெல்லாம் கரெக்டான். இப்ப இதெல்லாம் இங்க வரைக்குமா இருக்கும், அது ஒரு கேள்வியே இல்லை, அது வேறொரு கேள்விக்கான ஒரு தரவாக இருக்கு. ஆனா செய்யறதுக்கான புள்ளிகள் எங்களுக்கு கிடைக்கும். சரி, அப்ப நாங்கள் முன்னுக்கு படித்த விஷயங்களை திருப்பி ஒருக்கா செய்யணும். அதான் நாங்க தொகுத்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விஷயத்தையும் தந்து கொண்டு போனோம். அப்ப இந்த கல்குலேஷன் நான் உங்களுக்கு திருப்பி கதைக்கிறது, இந்த கல்குலேஷன் விளங்கினாதான் கெமிஸ்ட்ரி விளங்கும். கல்குலேஷன் விளங்கையில கெமிஸ்ட்ரி வரும். சரி, ஆகவே கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணினா இது அவ்வளவு ரிஸ்கானது இல்லை, கஷ்டமானது இல்லை. அப்ப இப்ப உங்களுக்கு மூல் பின்னம் மூல் சதவீதம் சம்திங் ஏதோ தெரியும். ஒரு கேள்விகள் தரப்படும் போது இனிமேல் மூல் பின்னங்கள் அதெல்லாம் நீங்கள் இயல்பாக காணக்கூடியதாக இருக்கும். நான் சுத்தி சுழன்றோன்னு இந்த 100 வீதத்துக்குள்ள நிக்கிறேன். ஏன் என்று சொன்னால் ஒரு தேவைப்பாடு ஒன்று இருக்கு. இந்த தேவையை நிறைவேற்றிக் கொள்ளவும் 100 வீதம் எங்களுக்கு பரிட்சயமானது. கிட்டத்தட்ட 10ஆம் ஆண்டு 11ஆம் ஆண்டுல இந்த சதவீதம் என்ற பேர்ல நிறைய கேள்விகள் எல்லாம் மேத்ஸ்ல இருக்கு. லாப சதவீதம், நட்ட சதவீதம் அப்படின்னு இருக்கு. எல்லாத்துலயும் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட கன்செப்ட் மொத்தத்துல எவ்வளவு லாபமா நட்டமா, மொத்தத்துல எவ்வளவு டிஸ்கவுண்ட், இதெல்லாமே வந்து பெர்சன்டேஜ்ல கதைக்கப்படும். ஏனென்று சொன்னால் பின்னம் ஒன்றை விட சிறிதாக இருக்கும். 100 வீதத்துல குறிப்பிடும் போது பொதுமைப்படுத்தப்பட்டிருக்கும். இப்ப உதாரணத்துக்கு ஒரு கடையில 10 வீதம் டிஸ்கவுண்ட் எழுதியிருந்தால் 100 ரூபாய் பொருளுக்கு 10 ரூபாய் கழிவு. அப்ப நாங்கள் 90 ரூபாய் காசு கொடுத்தா அதை வாங்கலாம்ன்றது அதுக்கு அர்த்தம். இப்ப கடையில இருக்கிற பொருட்கள் எல்லாம் 100 ரூபாய் பொருட்களோ இல்ல, 10 ரூபாய் பொருளும் இருக்கும், 10,000 ரூபாய் பொருளும் இருக்கும், 1 லட்சம் ரூபாய் பொருளும் இருக்கும். அப்ப கடைக்காரன் தனித்தனியா இந்த பொருளுக்கு இவ்வளவு டிஸ்கவுண்ட், அந்த பொருளுக்கு அவ்வளவு டிஸ்கவுண்ட் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. காமனா 10 வீதம் டிஸ்கவுண்ட். அப்ப நீங்க 10 ரூபாய் பொருளை வாங்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 1 ரூபாய் கழியும், 9 ரூபாய்க்கு வாங்க வேண்டி வரும். 100 ரூபாய் பொருளை வாங்கினீங்கன்னா 100 ரூபாய், சாரி 1000 ரூபாய் பொருளை வாங்கினீங்கன்னா 100 ரூபாய் கழியும், 900 ரூபாய்க்கு வாங்க. 10,000 ரூபாய் பொருளை வாங்கினீங்கன்னு சொன்னா 1000 ரூபாய் கழியும், 9,000க்கு வாங்குங்க. ஆகவே இந்த பொதுமைப்படுத்தல் இப்படி இருக்கும். ஒரு குறிப்பிட்ட வீதத்துல சொல்லும் போது அது எவ்வளவு ரூபாய் இருந்தாலும் பரவாயில்லை.
அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் மைண்ட்ல கால்குலேட் பண்ண 734 ரூபா ஒரு பொருளின் விலை அடிக்கப்பட்டிருக்கு 10 வீதம் கழிவு. கடைக்குள்ள போனோடனே ஓரளவுக்கு கண்ணால பார்த்தோன்னே டிஸ்கவுண்ட பார்த்தோன்னே மைண்ட் வந்து கணிக்கும். ஓ 74 734 ரூபா 74 ரூபா சொச்சம் 73 ரூபா. ஆகவே இவ்வளவுக்கு இது லாபமோ நட்டமோ நாங்கள் தீர்மானித்து கொடுப்போம். கடைக்காரன் ஒவ்வொருக்கு அங்கே கூப்பிட்டு அதிന്റെ எவ்வளவு கழியும் ഇതിന്റെ எவ்வளவு கழியும்னு சொல்லி கேட்கிறது அவ்வளவு பொருத்தப்பாடு இல்லைன்னு கொஞ்சம் பண்ணாலும் நாலேஜ் இருந்தா நாங்களே இதை கணிச்சு கொள்ளலாம். சரி, இப்போ கடையில போனா சில பேர் அப்படி கேட்பாங்க, இதுக்கு எவ்வளவு கழிப்பாங்க 10 வீதம் கழிவுன்னு போட்டா அப்புறம் கேட்பாங்க. அது அவன்கிட்ட பிள்ளை இல்லை தான், இந்த பெர்சன்டேஜை கணிக்கிறதுக்கு நாங்கள் ஒரு நாலேஜை வச்சிருக்க தான். இப்ப என்னன்னா இந்த ரசாயனவியலை பொறுத்தவரையில ஒரு பெரிய வருமானங்கள்ல இந்த வீதங்கள் வராத சந்தர்ப்பங்கள்ல 100 வீதத்துல குறிப்பிடும் போதும் தசமதானங்கள்ல சில நேரத்துல வரும். உதாரணத்துக்கு 0.01 வீதம் அப்படி குறிப்பிட்டால் யோசிச்சு பாருங்க. 100ல 0.01 இருக்குன்ற 100ல 0.01 இருக்குன்ற அது கூட பரவாயில்லை. சில நேரத்துல 0.0001 வீதம் வந்து இருக்கு. எத்தனை சைவர் சொன்னே எனக்கு ஞாபகம் இல்ல. அப்ப எப்படி இருக்கிற அந்த அளவுகளை சொல்றது சுவட்டு அளவிலான பதார்த்தங்கள் சொல்லி சுவட்டு. ரேஸ் அமௌண்ட் சுவட்டு அளவிலான பதார்த்தங்கள். உதாரணத்துக்கு ஒரு மா பாக்கெட்ல பால் மாவில இருக்கிற கனிவுப்புகள், விட்டமின்கள், சில ரசாயன பதார்த்தங்கள், சேர்மானங்கள் வந்து மிக கொஞ்சம் தான் இருக்கு. 400 கிராம் பாக்கெட்ல கிராம் கணக்குல கனிவுப்புகள் இருக்காது. சரிதான். அதை 100 வீதத்துல குறிப்பிட்டாலே இப்படி மிக குறைஞ்ச தசமதானத்திலான இருக்கும். 0.0000 இருக்கும். பட்டி எடுத்து உருட்டி பாத்தீங்கன்னா தெரியும். அப்ப யோசிச்சு பாருங்க, பெட்டியில தசம் போடுறதுக்கு இடம் காணாமல். ஆகவே அந்த இடங்களை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல இந்த 100 வீதத்தை நாங்கள் கலைத்ததின் நோக்கம் தசமங்கள்ல பெருமானங்கள் வரும்போது அதை ஞாபகத்துல வச்சிருப்பது தெரிவிப்பது கடினமானது. அப்ப பொதுமைப்படுத்துவதற்காக நாங்கள் 100க்கு மாத்திரம் 100ன் பகுதியாக சொல்றோம். 1ன் பகுதியாக சொல்லாமல் 100ன் பகுதியாக சொல்றோம். பின்னம் என்பது 1ன் பகுதி தான். அப்படி 100ன் பகுதியாக சொல்லும் போதும் மிகச்சிறிய பெருமானமாக வரும். எப்ப என்று சொன்னால் சுவட்டு அளவில் இருக்கிற பதார்த்தங்களை பற்றி குறிப்பிட்டார். உதாரணத்துக்கு கடல் நீர்ல இருக்கிற அயடின் அளவை குறிப்பிட்டார். எப்படி இருக்கும் கடல் நீர்ல அயடின் என்ன பெரிய கிலோ கணக்கில் இருக்கும் இல்லதான். அப்ப அது மிக சொற்ப அளவில் இருக்கு. அதையெல்லாம் இந்த 100 வீதத்தை குறிப்பிடுவது அவ்வளவு பொருத்தப்பாடு. ஒரு பாலில இருக்கிற கனிவுப்பை பற்றி குறிப்பிட்டார். பாலில இருக்கிற ஏதாவது விட்டமின்களை பற்றி குறிப்பிட்டார். அப்ப இதுகள் எல்லாமே வந்து மிக சொற்ப அளவில் தான் எங்களோட உடலுக்கும் தேவையானதாக இருக்கும். அது மிக சொற்ப அளவிலாம் காணப்படும், கணக்கே இருக்காது. அப்ப இதுகளை தெரிவிப்பதற்கு நாங்கள் 100 வீதம் என்று சொல்லப்படுகின்ற இந்த அளவீட்டு முறையை பயன்படுத்துவது பொருத்தப்பாடற்றது. அதனால நாங்கள் என்ன செய்ய போறோம்னு சொன்னால் கொஞ்சம் பரிணாம வளர்ச்சி அடைய போறோம். பரிணாம வளர்ச்சி அடைகிறேன்டா 100ன் பகுதியில சொல்லும் போது சின்னனா வந்துச்சுன்னு சொன்னால் நாங்கள் ஏன் 100ன் பகுதியில சொல்லணும்? 1000ன் பகுதியில சொல்லி பார்த்தால் என்ன? எல்லாருக்கும் புரியக்கூடிய மாதிரி ஒரு விஷயத்தை 1000ன் பகுதி 100ன் பகுதி என்ன சொல்றேன் தானே 100க்கு 100க்கு சொன்னா தானே 0.01. 1000க்கு சொன்னால் 0.1 வரும் தானே. 10,000க்கு சொன்னால் 1 வரும் தானே. அப்படி நாங்கள் அடுத்த தளத்துல வச்சு சொல்லலாம். 1ன் பகுதியாக சொல்லும் போது சின்னனாக இருக்கிறதை 100ன் பகுதியாக சொன்னோம். 100ன் பகுதியாக சொல்லும் போதும் சின்னனாக வந்தால் நாங்கள் அதை 1000ன் பகுதியாக எடுத்துரைக்கலாம். இப்படிய 10,000 1,00,000 எல்லாம் நாங்கள் அடிக்கடி மாத்திக்கொண்டு இருக்கிறீங்க. எங்களுக்கு ஒரு நியம ஒரு அளவு திட்டம் இருக்கு. எல்லாரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி பயன்படுத்துற ஒரு பொதுவான அளவு திட்டம். நாங்கள் வந்து 100ன் பகுதியில சொல்லுவோம், 1000ன் பகுதியில சொல்லுவோம். 1000ன் பகுதியில சொன்னாலும் அடங்காது, மிக சொற்ப அளவுதான் இருக்கும் என்று சொன்னால் மில்லியனின் பகுதியாக சொல்லுவோம்.
இல்ல அதுல சொன்னாலும் அடங்காதுன்னு சொன்னால் பில்லியனின் பகுதியாக சொல்லுவோம். சரிதானே? இப்ப ஒரு மண் மாதிரியில இருக்கிற கலைநாசினியின் அளவு மிக சொற்பமாக இருக்கும். அதன் 100% சொன்னாலும் தசத்துல தான் இருக்கும். இப்ப 1000 சொன்னாலும் 1000 பகுதியா சொன்னாலும் சின்னதா தான் இருக்கும். அப்ப மில்லியன் பகுதியா சொல்லுவோம் அல்லது பில்லியன் பகுதியாக சொல்லுவோம். அப்படி சொல்லும் போது ஓரளவுக்கு ஒரு முழு பெருமானம் கிடைக்கும். சரிதானே? ஓகே. இப்ப பாருங்க, இப்போ ஒரு 500 கிராம் மா இருக்குன்னு வச்சுக்கொள்ளும். மா இதுல ஒரு கனிவுப்பு இருக்கு, ஒமேகா 3 சொல்லி. ஒமேகா ஒமேகா 3 சொல்லி ஒரு கனிவுப்பு இருக்கு. மூல வளர்ச்சி கூட்டுமான்னு சொல்லி சொல்றாங்கல்ல, உண்மை. இப்ப ஒமேகா 3 சில பால்மா பேக்கெட்டுகள்கிட்ட விளம்பரங்கள்ல இந்த விஷயம் மென்ஷன் பண்ணப்படுறத பார்க்கலாம். ஒமேகா 3 மாவில இருக்கிற குழந்தைகளுக்கான மாவில இருக்கிற ஒமேகா 3 எல்லா இதுலயும் இருக்கிறீர்கள் என்றும் சில குறிப்பிட்ட பதார்த்தங்களை காணப்படும். அதை இந்த மூளை வளர்ச்சி கூட கூட்டுமா சம்திங் ஏதோ சொல்லி அது அட்டுகள் அப்படி போடுறாங்க. நீங்க இந்தியன்ஸ் மா விளம்பரங்கள்ல பாத்தீங்கன்னா தெரியும் ஒமேகா. நான் சும்மா சொல்லிக் கொள்றேன், 500 கிராம் மா பேக்கெட்ல 0.0000001 கிராம் இந்த ஒமேகா 3 காணப்படுது என்று வச்சுக்கொள்வோம். 0.0000001 கிராம் ஒமேகா 3 இருக்குது. அப்படித்தானே இருக்கும். பெரிய கிலோ கணக்கில் இருக்க போதா? இல்லதான் இருக்குன்னு. சரி, இந்த பேக்கெட்ல இருக்கிற இந்த ஒமேகா 3 அளவை, இந்த மாவில உள்ளடங்கி இருக்க ஒமேகா 3 அளவை 100% நாங்கள் குறிப்பிட்டால், 100% குறிப்பிட்டால் எப்படி குறிப்பிடுவோம்? என்ன? குறித்த பதார்த்தத்தின் கீழ் 0.0000001 கிராம் கீழ் 500 கிராம் 100% குறிக்கும். தலைகள் அளவு 1 2 3 4 5 6 1 தர 10 6 கிராம் எழுதினா கொஞ்சம் சுகமா இருக்கு. இதை சுருக்கினா 2 தர 10 7 வீதம். அவ 100% குறிப்பிடும் போது 2 தர 10 7 என்று வருது. அப்ப பேக்கெட்ல குறிப்பிட 0.0000000. சரியா? இப்படி எழுத முடியாது. விளம்பரங்கள் கூட வரும். ஒமேகா 3 உள்ளடக்கம் 0.0000002 வீதம் காணப்படுதுன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? இது பொருத்தப்பாடாக இருக்கும் இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யறோம்னா, இந்த மாதிரியான மிகச் சொற்ப அளவு இருக்கிற பதார்த்தங்களை எடுத்துரைக்கிறதுக்காக அடுத்த பரிணாம வளர்ச்சி அடையும். ஏன் 100ல சொல்லுவான், 1000ல சொல்லுவோமே அப்படி யோசிக்கும். அப்ப 100ன் பகுதியாக சொல்லும் போது 100 அளவு இருக்கும்னு சொன்னால் 1000ன் பகுதியாக சொல்லும் போது என்ன செய்வோம்? 1000 அளவு இருக்கும். அப்ப 1 தர 10 6 கிராம் ஒமேகா 3 இருக்கு, 500 கிராம்ல இருக்கு. அப்ப 100ன் பகுதியாக சொல்லும் போது 100 அளவு இருக்கிறால் 1000ன் பகுதியாக சொல்லி 1000 அளவு இருக்கும். 1000 அளவு பெருக்கினால் 2 தர 10 6 என்ன அலகு போடுறதுன்றது அடுத்த பிரச்சனை. இந்த பெர்சன்டேஜ் போடலாம், இந்த குறியீடு 100 தெரியும். அப்ப இங்க என்ன போடுறால் இந்த குறியீடு ஈக்குவல் பார்ட்ஸ் per 100. 100ன் பகுதி என்பதுதான் இந்த குறியீடு காட்டுது. ஆனா 1000ன் பகுதியை காட்டுறதுக்கு குறியீடு இல்லை. ஆகவே நாங்கள் என்ன செய்யறோம் என்றால் parts per 1000 என்பதை அப்படியே கொள்ளும். P P T small p small p small t. அப்ப இதுல ஒமேகா 3 உள்ளடக்கம் 1000ன் பகுதியில சொல்லும் போது
சைவர் தசம் சைவர் 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 2 பிபிடிஎல். இந்த வீதம் என்ற ஒரு குறியீட்டை பயன்படுத்தினாங்க. 100 பகுதி என்பதை இது தெரியப்படுது. 1000 பகுதி என்ற தெரியப்படுத்த குறியீடு இல்லை. ஆகவே நாங்கள் இப்படி ஒரு எழுத்தை பயன்படுத்துறோம், பார்ட்ஸ் பெர் 1000. ஆனா இப்படி தெரிவிக்கும் போது இது என்னவா இருக்கு? மிக சின்னதா தான் இருக்கு. இதுவும் அப்ப பொருத்தப்பாடானதோ இல்ல. ஒன்றும் செய்யலாம். அப்ப என்ன செய்வோம்? நாங்கள் இதை மில்லியனின் பகுதியாக குறிப்பிட்டு பார்க்கணும். அப்ப மில்லியனின் பகுதியாக குறிப்பிட நீங்க என்ன சொல்ல போறீங்க? மொத்த திணிவு 500. மொத்த திணிவு 500. அதுல இருக்கு ஒமேகா 3 எவ்வளவு? 10⁻6 கிராம். இப்ப 100 பகுதி என்றால் 100 பெருக்கிறீங்க. 1000 பகுதி என்றால் 1000 பெருக்கிறோம். மில்லியனின் பகுதி என்றால் மில்லியன் பெருக்கணும். ஒரு மில்லியன் என்பது 1/16க்கு சமன். ஒரு மில்லியன் என்பது 1/16க்கு சமன். அப்ப இதுதான் மில்லியனின் பகுதி. இந்த 16 இந்த 10⁻6 வெட்டினால் 1/500 வரும். ஆகவே 2/10⁻3 பார்ட்ஸ் பெர் மில்லியன் அப்படி வரும். பார்ட்ஸ் பெர் மில்லியன் என்று வரும். இதை நாங்கள் தெரிவிக்கிறதாக இருந்தால் 0.002 ppm என்று தெரிவிக்கிறார். இப்பவும் இது கொஞ்சம் இரிட்டேட் பண்ணுதா? இப்பவும் இரிட்டேட் பண்ணுதா? ஓகே, பிரச்சனை இல்லை. இரிட்டேட் பண்ணினார் இன்னும் ஒரு ஆள்கிட்ட நாங்கள் போகலாம். இதை பில்லியனின் பகுதியாக குறிப்பிடலாம். பில்லியனின் பகுதியாக குறிப்பிடலாம். அப்ப பில்லியன் என்பது எப்படி கணிக்கப்படலாம்? யோசிச்சு பாருங்க. பில்லியன் எப்படி கணிக்கப்படலாம்? மொத்த தெரிவு 500 கிராம். அதுல இருக்கு ஒமேகா 3 9/10⁻6 கிராம். அப்ப பில்லியன் என்பது 10⁻9க்கு சமன். பில்லியன் இதுல 10⁻6 இருக்கு, இதுல 10⁻6 இருக்கு. கழிச்சு பட்டி நீங்க இடையில ஒரு 10⁻3 மிஞ்சும். இது 500, இது 1000 சுத்தினா 2. அப்ப 2 வரும். 2 பார்ட்ஸ் பெர் பில்லியன். இதை நாங்கள் ppm. அப்ப பாருங்க, இந்த பேக்கெட்ல இருக்கிற ஒமேகா 3 என்று சொல்லப்படும் ஒரு கனியுப்பை தெரிவிப்பதற்கு மிகவும் பொருத்தப்பாடான அலகு எது? மிகவும் பொருத்தப்பாடான அலகு எது? 100 வீதம் பொருத்தப்பாடுடையதா? இல்ல. 1000 பகுதியில குறிப்பிடுறது பிபிடி பொருத்தப்பாடானதா? இல்ல. மில்லியன் பகுதி அதுவும் அவ்வளவுக்கு பொருத்தப்பாடு இல்லையே. 0.002 ppm என்று வருது. சரி, ஏதோ அது பரவாயில்லை. ஆனா மிகவும் பொருத்தப்பாடானது என்ன? 2 ppb. அப்ப இதை நாங்கள் பேக்கெட்ல லேபிள் போடும்போது இந்த அலகில இதை குறிப்பிடலாம். ஒமேகா 3 2 ppb உண்டு அப்படின்னா விட ppb என்னன்னு தெரியாது. 2 கிட கண்டி வச்சு வாங்கி கொண்டு போகும். சரிதான், அது வேற விஷயம். ஆனால் எழுதுவதற்கும் தெரிவிப்பதற்கும் பொருத்தப்பாடானதா. அப்ப நீர்ல கரைஞ்சிருக்கிற ஆக்சிஜன் அளவு இப்படிதான், மிக கொஞ்சம். இதை நாங்கள் ppmல குறிப்பிட்டால் ஓரளவுக்கு 3-4 பிரமாணத்துல வரும். மில்லியனா தசத்துல இருக்கு. இப்படி ரேஸ் அமௌண்ட் மிக குறைஞ்ச அளவில் இருக்கிற கூறுகளை பற்றி தெரிவிப்பதற்கு நாங்கள் இந்த மாதிரியான அலகுகளை பயன்படுத்திக் கொள்வோம். மிக குறைஞ்ச அளவில் இருக்கிற அலகுகளை பற்றி தெரிவிக்கிறதுக்கு இந்த மாதிரியான அலகுகளை பயன்படுத்திக் கொள்வோம். ஓகேயா? இதுன்ற ஒரு ட்ரெய்லர் ஒன்று ஓடி இருக்கிறேன். உங்களோட மைண்ட்ல இந்த விஷயத்தை ஞாபகத்துல வச்சிருங்க. 100 பகுதியில சொல்லி பார்க்கிறோம், சரி வரையில். அதை நாங்கள் 1000 பகுதியில சொல்ல முயற்சிக்கிறோம். அதிண்ட பகுதியில சொல்லும் போது சரிவரையில. மில்லியன் பகுதியில சொல்ல முயற்சிக்கிறோம், அதுக்கும் பொருத்தப்பாடு இல்லை. பில்லியன் பகுதியில சொல்ல முடியும். இந்த சந்தர்ப்பங்களில நான் என்ன செய்யறேன்? ஒன்றும் செய்யல. பின்னத்தை 100 பகுதி என்றால் 100 பெருக்கணும். 1000 பகுதி என்றால் 1000 பெருக்கணும். 100 பகுதிக்கு குறியீடு இருந்துச்சு, பெர்சன்டேஜ். 1000 பகுதிக்கு குறியீடு இல்லை. ஆகவே நான் தெரியப்படுத்தணும். பார்ட்ஸ் பெர் 1000 என்று சொல்லி ஒரு எழுத்தாளர் அந்த குறியீட்டை கொடுத்து. மில்லியனின் பகுதிக்கும் குறியீடு இல்லை. அப்ப பார்ட்ஸ் பெர் மில்லியன் ppm என்று குறிப்பிட்டார். பில்லியன் பகுதிக்கு குறியீடு இல்லை. பார்ட்ஸ் பெர் பில்லியன் ppb என்று சொல்லி குறியீட்டாளர் எழுத்தாளர் குறியீட்டை. சரியா? அப்ப இனிமேல் உங்களுக்கு ஒரு கரையத்தின் திணிவு தெரியும், கரைசலின் திணிவு தெரியும்,
அதுல இருக்கிற குறித்த கரியத்தின் அமைப்பை பிபிஎம்ல தான் கேட்டால் ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை. 100% எப்படி கழிச்சிங்க. அது போல பின்னம் தர 16 போட்டீங்கன்னு சொன்னா வார விடை பிபிஎம்க்கு போடும். வார விடை பிபிஎம் ஆக சொல்ற விலங்குதான். இந்த பிபிஎம்ஐ நான் இதுல துணிவு பின்னத்துக்கு பயன்படுத்தியிருக்கேன். துணிவு கனவளவு பின்னத்துக்கு பயன்படுத்தலாம். கனவளவு பின்னத்துக்கு பயன்படும். ஏன் 100% எது எல்லாத்துக்கும் பயன்படுத்தினோம். துணிவு பின்னத்துக்கு பயன்படுத்தி துணிவு 100% சொன்னோம். கனவளவு பின்னத்துக்கு பயன்படுத்தி கனவளவு 100% சொன்னோம். திணிவு கனவளவு பின்னத்துக்கு பயன்படுத்தி திணிவு கனவளவு 100% சொன்னேன். மூல் பின்னத்துக்கு பயன்படுத்தி மூல் 100% சொன்னேன். அப்ப இந்த 100% எப்படி எல்லாத்துக்கும் பயன்படுத்தக்கூடியதோ அதே போல இந்த பிபிடி பிபிஎம் பிபிபியும் எல்லா பின்னங்களுக்கும் பயன்படுத்தப்படலாம். சரிதானே? ஆனா நாங்க எப்ப பயன்படுத்துறோம் அதை தெரிவிக்கிறதுக்கு கடினமாக சின்ன பிரமாணமாக உள்ள சந்தர்ப்பங்கள்ல இந்த குறியீடுகளை பயன்படுத்தி நாங்கள் தெரியப்படுத்தி வைப்போம். இனிமே நீங்க ஏதாவது மருந்து பேக்கெட்டுகள் அல்லது ஏதாவது ஒரு ரசாயன கூறுகள் கலந்திருக்கிற லேபிள்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரியான அலகுகள்ல அந்த குறித்த பதார்த்தத்தின் கூறுகள் குறிப்பிடப்பட்டு இருக்குமே. கணக்க கெமிக்கல் போட மாட்டாங்களா, கொஞ்சம் தானே போட்டுப்பாங்களா, அதிന്റെ அளவை கட்டாயம் குறிச்சு காட்டணும். இருக்கு. நீங்க பிஸ்கட் பேக்கெட்டுகள் நுழம்பு திரிப்பட்டிகள் ஏதாவது ஒரு மருந்து லேபிள்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த அலகுகள் தான் குறிப்பிட்ட பதார்த்தம் இருக்கு. இப்ப நாங்க ஒரு 5 மில்லிகிராம் குளுசை பாவிக்கிறோம்னு சொன்னா 5 மில்லிகிராமும் மருந்தை கொண்டிருக்காது. அதுல ஒரு குறிப்பிட்ட அளவு தான் மருந்து இருக்கு. மிச்சம் என்ன நிரப்பி பதார்த்தங்களால சேர்க்கப்பட்டிருக்கு. ஏன் அது என்ன விரல் நுனியில எடுத்து சாப்பிடலாம் தானே. அப்போ எடுத்து விழுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு திணிவு இருக்கும். அதுக்கு வந்து என்ன பாதிப்பட்ட சில கூறுகளை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கலவை தயாரிக்கப்பட்டு டேப்லெட். ஆமா சரி ஓகே. அப்ப நான் இதோட இந்த வகுப்பை நிறைவு செய்து சொல்றேன். இது நவரோன் செட்ட வகுப்பு. அடுத்த சொல்லி இருந்தான்